இந்த நடிகர் அறிமுகமானது எம்ஜிஆர் காலத்துலங்க. நல்ல திறமை, புதுவிதமான ஸ்டைல்ல டைலாக் பேசுறது, அங்க அசைவுகள்ல ஒரு ஸ்டைல்னு சின்ன கேரக்டரா இருந்தாலும் அத தன்னுடைய ஸ்டைல்ல அசத்திருவாரு. என்னத்த சொல்லி என்னத்த பண்ண, இந்த வசனம் பேசி தியேட்டர்கள்ல எல்லாம் விசில் பறந்ததால இவருடைய பெயரே என்னத்த கண்ணையா அப்படின்னு மாறுச்சு. அப்படியும் இவருடைய சோகம் வறுமை வாழ்க்கையெல்லாம் மாறவே இல்ல. கம்பெனி கம்பெனியா ஏறி அலைஞ்சாரு. யாரும் பெரிய கேரக்டர் கொடுக்கவே இல்ல. பசியும் பட்டினியுமா ரோடுகள்ல சுத்தினாரு. யாருமே கருணை காட்டல. வாய்ப்புகள் இல்லாம 40 ஆண்டுகள் போச்சு. ஆனா நம்பிக்கையை மட்டும் இழக்காம வாய்ப்புகள் தேடியபடியே இருந்தாரு. வடிவேலு மூலமா அந்த அதிசயம் நடந்துச்சு. வரும், ஆனா வராது. இவர் பேசின இந்த டைலாக் உலகம் முழுக்க பாப்புலர் ஆச்சு. குவிஞ்சது படங்கள். ஆனா விதி கைய விட்டுட்டு எந்த லட்சியத்துக்காக வாழ்க்கை முழுக்க பசியோட சுத்தினாரோ அந்த பசியை போக்க செல்வம் இருந்துச்சு. ஆனா வயசு இல்ல. ஆமாங்க, ஒரு நாள் இரவுல ஹார்ட் அட்டாக் பரிதாபமா இறந்து போனாரு. இது விதியா இல்ல விதி செஞ்ச சதியா என்ன சொல்லனே தெரியலங்க. வாய்ப்புகள் தேடி வரும்போது ஆயுசு இல்லாம போயிருச்சு. இந்த செய்தி பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.